வணக்கம். ஆஹ் விஜய் தம்பிக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்க எதுக்கு அரசியலுக்கு வரீங்க? மன்னராட்சி ஒழிக்கவா? நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யவா? நல்லது செய்ய வரீங்கன்னா தட்டி தான் கேட்கணும். நீங்க கே தப்பு நடந்தா தட்டி கேட்கணும். நீ உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் இருக்கு, நீங்க பயப்படவே வேணாம். அப்பா இருக்காரு. அப்பாவுடைய படங்கள்லாம் நீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய படத்துல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் எல்லாமே. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் சொல்ல வேண்டியது இல்லை. அப்பா அப்பா உங்க அப்பாவுடைய ம், அந்த அவரோட படங்கள்லாம் வந்து அவ்வளோ அருமையா இருக்கும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்பாவோட படம்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்க நீங்க தயவு செஞ்சு களத்துக்கு வாங்க, தைரியமா வாங்க, பயப்படவே பயப்படாதீங்க. மக்கள் இருக்காங்க, உங்க தொண்டர் இருக்காங்க. தைரியமா வாங்க, தட்டி கேளுங்க. நாடு நல்லா இல்ல, நாசமா போச்சு நாடு. தயவு செய்து கேளுங்க. ஏன்னா நீங்க வரீங்க, நீங்க முதலமைச்சர் ஆவறீங்கன்னு உங்க தொண்டர்கள் சொல்றாங்க. நீங்க தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் தட்டி கேளுங்க. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆளுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டிய வேலையே இல்லை. சாக்கடையில கல்லு போட்டா அந்த தண்ணி தான் நம்ம மேல தெரிக்கும். அது ஒரு சேக்கடை, அது போட்டோம். ஏன்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சொல் பதம்ல, அதுதான் அது. அது பேசுற பேச்சு அந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மம் அது. அது இந்த ஊர்ல இருக்க வேண்டிய ஆள் இல்லை. அதுக்கு பொண்டாட்டி இருக்கு, புள்ள இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த ஜென்மம் வந்து பேசுது. அதையும் அந்த தலைவர் ரசிக்கிறாரு. எப்படி ரசிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அதுல வேற கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அண்ணா சொல்லி இருக்கிறாரு போல இருக்குது. என்ன கடமை, என்ன கட்டுப்பாடு, கண்ணியம் என்ன, கண்ணியம்னா என்னன்னே எனக்கு தெரியல. தயவு செய்து விஜய் வந்து தட்டி கேளுங்க, தட்டி கேளுங்க, தயவு செய்து தட்டி கேளுங்க. உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு, தயவு செய்து கேளுங்க.